கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1200 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 121:6 நான் வாசிக்கின்றேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரோடு ஒரு மனிதன் வாழ்க்கை பிரயாணத்தை நடத்தி கொண்டிருப்பானால், கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் பெற்ற மனிதர்களுக்கு வெயிலும் நிலவும் சேதப்படுத்தாது. மனிதன் இன்றைக்கு சேதப்படுத்தாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் தன் வாழ்க்கையை எப்படி சேதப்படுத்தாமல் நடத்துவது என்பதை தெரிந்து கொள்வதிலே குழம்பி போயிருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சேதப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு பாதுகாப்பாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது இந்த மனிதனும் அவன் வீட்டாரும் பாதுகாக்கப்படுவார்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வருகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். பகலிலும் நடந்தார்கள், இரவிலும் நடந்தார்கள். பகலிலும் இரவிலும் பாதுகாப்பை கட்டளையிடுகிற தேவன், பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதுவர்களை அனுப்பி பாதுகாப்பை உறுதி செய்கிற தேவன். இன்றைக்கும் என் வாழ்க்கை சேதப்படுத்தப்பட்டு விட்டதே, என் தொழில் சேதப்படுத்தப்பட்டு விட்டதே, என்னுடைய காரியங்கள் சேதப்படுத்தப்பட்டு விட்டதே என்று சொல்லி கலங்கி தவிப்பாயானால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை, என்னிடத்தில் வாருங்கள், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு அநேக மனிதர்கள் சேதப்படுத்தப்பட்ட வாழ்க்கையிலே சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதி சேதப்படுத்தி இருக்கிறது, கடன் சேதப்படுத்தி இருக்கிறது, உறவுகள் சேதப்படுத்தி இருக்கிறார்கள், பிள்ளைகள் சேதப்படுத்தி இருக்கிறார்கள், தொழில் வியாபாரம் சேதப்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே சேதப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். சேதப்படுத்தப்படாத வாழ்க்கையும் சேதப்படுத்தப்படாத தொழிலும் வியாபாரமும் உங்களுக்கு வேண்டுமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாருங்கள், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.